நரகம் நரகம் அப்படின்னு சொல்கிறாங்களே, உண்மையிலே நரகம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். முதலாவது, இந்த நரகம் என்கின்ற அந்த கருத்தை, அந்த கான்செப்டை அதிகமாக வலியுறுத்துறது யார்? கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாம் ஆகிய இரண்டு மதங்கள். மற்ற மதங்கள்லையும் நரகம் என்கின்ற அந்த ஐடியா இருக்குது. இருந்தாலும் இந்த இரண்டு மதங்கள் தான் நரகம் என்கின்ற அந்த கருத்தை தூக்கி பிடிப்பவை. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இரண்டு மதங்களுக்குமே அடிப்படையாக இருப்பது தண்டனை பயம். அந்த பயத்தை கொடுத்து தான் இவங்க ஜனங்களை அவங்க மதத்துக்குள்ளே கொண்டு வர்றாங்க. மதத்துக்குள்ளே இருக்கிறவங்க அதிலிருந்து வெளியில் போகாமல் பார்த்துக்கிறாங்க. இந்த இரண்டு மதங்களிலுமே பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அன்பானவர், அல்லாஹ் இரக்கமுடையவர், கருணையுடையவர், கர்த்தர் கிருபை உள்ளவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே இந்த மதங்களுடைய அடிப்படை பயம்தானே தவிர இரக்கமோ அன்போ கருணையோ கிருபையோ கிடையாது. சரி, எப்படிப்பட்ட பயத்தை இவங்க உண்டு பண்ணுறாங்கன்னா, தண்டனை பயத்தை. அதாவது இவங்களுடைய கடவுளை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அந்த கடவுளின் கட்டளைகளுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படியவில்லையோ அவங்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற பயத்தை இவங்க உண்டு பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு, பைபிளில் இருக்கிற அந்த கடவுளை நீங்கள் ஏற்றுக்கலைன்னா, அந்த கடவுளின் சட்டத்திட்டங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியலைன்னா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். உங்கள் உலக வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், நோய் வரும், விபத்துக்கள் ஏற்படும், பொருளாதார நஷ்டங்கள் உண்டாகும். இப்படியெல்லாம் தண்டனை பயத்தை கொடுப்பாங்க. அதே மாதிரி இஸ்லாமியர்களும் அல்லாவை ஏற்றுக்கலைன்னா, குரானின் சட்டங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியலைன்னா இந்த உலக வாழ்க்கையில் உங்களுக்கு துன்பங்கள் வேதனைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க. ஆனால் இந்த பயம் பெருமளவில் உதவாது, இது எடுபடாது. ஏன் அப்படின்னா, இந்த கடவுள்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் நல்லா இருக்கிறாங்க, நல்லா சுகமாக வாழ்கிறாங்க, பிரச்சனைகள் இல்லாமல். அப்போது எங்கள் கடவுளை ஏற்றுக்கலைன்னா உனக்கு உலக வாழ்க்கையில் துன்பம் வரும் அப்படின்னு இவங்க சொல்கிறத நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. ரெண்டாவது, இந்த கடவுளை நம்புகிறாங்கல்ல, இந்த கிறிஸ்தவ கடவுளையும் முஸ்லீம் கடவுளையும் நம்புகிறாங்கல்ல, அவங்க இந்த உலக வாழ்க்கையில் துன்பங்களை அனுபவிக்கிறாங்க, பலவிதமான கஷ்டங்களையும் நோய்களையும் அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கடவுள்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இவங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படவில்லை என்றால் இந்த உலக வாழ்க்கையில் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஏமாற்ற முடியாது. அதாவது இந்த கடவுளை நீ ஏற்றுக்கலைன்னா உனக்கு இந்த தண்டனை கிடைக்கும், இந்த கடவுளை நீ ஏற்றுக்கிட்டேன்னா உனக்கு உலக வாழ்க்கையில் துன்பம் இருக்காது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆதாரம் காமிக்கும். இங்கே பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்காதவங்களாம் இப்படி கஷ்டப்படுறாங்க, இயேசுவை ஏற்றுக்கிட்டவங்களாம் இப்படி நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எவிடன்ஸ் காமிக்கணும். அதே மாதிரி அல்லாவை ஏற்றுக்காதவங்களாம் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அல்லாவை ஏற்றுக்கிட்டவங்களாம் இப்படி நல்லா இருக்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு அதுக்கும் ஆதாரம் காமிக்கணும். ஆனால் இப்படி ஆதாரம் காமிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறது? இந்த தண்டனை பயத்தை கொடுத்து மதமாற்றம் பண்ணி அந்த மதத்துக்குள்ளே ஜனங்களை கட்டி வைக்கணும். அப்படின்னா அந்த கடவுள்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு யாருமே ஆதாரம் கேட்க முடியாத ரீதியில் அந்த பயத்தை கொடுக்கணும். அதாவது இயேசுவை ஏற்றுக்கலைன்னா உனக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு யாராவது சொன்னால் என்னங்க ஆதாரம் அப்படின்னு கேட்பாங்கல்ல, அதுக்கு இப்போ ஒன்றும் ஆதாரம்லாம் காமிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சமாளிக்கணும். இதுக்காகத்தான் இந்த நரகம் அப்படிங்கிற கான்செப்டை உருவாக்கியிருக்கிறாங்க. இயேசுவை நீ ஏற்றுக்கலைன்னா உனக்கு நரக தண்டனை கிடைக்கும் அப்படின்னு இவங்க சொல்லும்போது, நீங்கள் அப்படி சொல்கிறீங்களே நரக தண்டனை கிடைக்கும்னு, அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு யாராவது கேட்டால் நீ செத்த பிறகு தெரிஞ்சுக்குவ அப்படின்னு சிம்பிளாக சொல்லி சமாளிச்சிடலாம். ஆதாரம் எதுவுமே காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாவை நீ ஏற்றுக்கலைன்னா, அல்லாவினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியலைன்னா நீ நரகத்துக்கு போவாய், துன்பங்களை அனுபவிப்பாய் நித்திய காலமாக அப்படின்னு அவங்க சொல்லும்போது, நித்திய காலமாக நரகத்தில் நான் போய் துன்பத்தை அனுபவிப்பேன் அப்படிங்கிறதுக்கு என்னங்க எவிடன்ஸ் அப்படின்னு கேட்டால், நியாய தீர்ப்பு நாளிலே நீ தெரிந்து கொள்வாய், இந்த உலகத்தின் முடிவிலே அப்படின்னு அவங்களும் ஈஸியாக சமாளிச்சிடுறாங்க. இப்போ கூட நீங்கள் திரையில் பாருங்கள், சில பேர் எழுதி கமெண்டெல்லாம் இப்படி தான் இருக்குது. அப்போ புரிஞ்சுதான் எதுக்காக இந்த இரண்டு மதங்களும் நரகம் அப்படிங்கிற கான்செப்டை தூக்கி பிடிக்கிறாங்கன்னு. ஜனங்களை பயமுறுத்தணும், தண்டனை கிடைக்கும்னு சொல்லி, அதே நேரத்தில் அதுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் காட்ட வேண்டிய அவசியமும் இருக்கக்கூடாது. யார் கேட்டாலும் செத்ததுக்கப்புறம் நீ தெரிஞ்சுக்குவப்பா, அப்போ நீ அழுதாலும் புலம்புனாலும் பிரயோஜனமே இல்லை, அல்லாஹ் உன்னை நரகத்துக்கு அனுப்பிச்சிடுவார், இயேசு உன்னை நரகத்தில் போட்டுருவார், தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி பயமுறுத்தலாம். இதுக்கு தான் இந்த மதங்கள்லாம் நரகம் அப்படிங்கிற ஒரு கருத்தை உருவாக்கியிருக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதில் என்ன பெரிய வேடிக்கை தெரியுமா? கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய கடவுளை ஏற்றுக்கலைன்னா, பைபிளுக்கு கீழ்ப்படியலைன்னா நரகத்துக்கு போவோன்னு சொல்கிறாங்க. முஸ்லீம்கள் அவங்களுடைய கடவுளை ஏற்றுக்கலைன்னா, குரானுடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படியலைன்னா நரகத்துக்கு போயிடுவோன்னு அவங்க பயமுறுத்துகிறாங்க. ஆனால் இதில் என்ன வேடிக்கை தெரியுமா? கிறிஸ்தவர்களுடைய கடவுளை ஏற்றுக்கொண்டு பைபிளுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சா இஸ்லாமியர்கள் சொல்கின்ற நரகத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. இஸ்லாமியர்கள் சொல்கின்ற கடவுளுக்கு நீங்கள் கீழ்ப்பட்டு குரானை பின்பற்றினால் கிறிஸ்தவர்களுடைய நரகத்துக்கு போயிடுவீங்க.
கிறிஸ்தவ நம்பிக்கைப்படி இயேசுவை கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நரகத்துக்கு போயிடுவோம். இஸ்லாமிய நம்பிக்கைப்படி இயேசுவை கடவுள் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நரகத்துக்கு போயிடுவீங்க. குர்ஆன் அப்படி சொல்லுது. அப்போது இந்த நரகத்திலிருந்து தப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த நரகத்துக்கு போயிடுவீங்க, அந்த நரகத்திலிருந்து தப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நரகத்துக்கு போயிடுவீங்க. கிறிஸ்தவத்தை பொறுத்தளவு இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் எல்லோரும் நரகத்துக்கு போக போகிறாங்க. முஸ்லீம்களை பொறுத்தளவு கிறிஸ்தவர்கள் எல்லோரும் நரகத்துக்கு போக போகிறாங்க. இஸ்லாமை பொறுத்தவரை முகமதுவை இறை தூதர் என்று யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கெல்லாம் நரகம். கிறிஸ்தவத்தை பொறுத்தவரை முகமதுவை இறை தூதர் என்று ஏற்றுக்கொண்டால் நரகம். ஏன்னா முகமது இயேசுவை கடவுள் இல்லைன்னு சொல்கிறார். அப்போது நீங்கள் கிறிஸ்தவராக இருந்தால் முஸ்லீம்களுடைய நரகத்தில் போய் மாட்டிக்குவீங்க, முஸ்லீமாக இருந்தால் கிறிஸ்தவர்களுடைய நரகத்தில் போய் மாட்டிக்குவீங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த 2 மதங்களை எப்படி நரகம் என்கின்ற இந்த கான்செப்டை கருத்தை போதித்து உலகத்தில் எல்லாரையும் பைத்தியக்காரங்களாக்கி வச்சிருக்குன்னு. இந்த நரகம் என்பது இந்த மதங்கள் கண்டுபிடித்த பொய்யான ஒரு இடம். தண்டனை பயத்தை உண்டு பண்ணி மதம் மாற்றுறதுக்காகவும், அவங்களுடைய மதத்துக்கு எதிராக யாராவது கேள்வி கேட்டால் அவங்கள பயமுறுத்துறதுக்காகவும், இந்த மதங்களில் இருக்கிறவங்க தப்பிச்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவும். சிந்திக்க தெரிந்த எந்த மனிதனும் நரகத்தை நம்ப மாட்டான்.